சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனைகள் இல்லாததால் ஜெயலலிதாவின் புகழ் பாடினால் வாக்குகள் வருமா என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடியுள்ளார். திமுகவின் மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் தொண்டர்களின் வரவேற்பை இன்முகத்துடன் ஏற்றார். தொடர்ந்து காந்திபுரம் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பெரியார் அறிவுலகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் 3D வடிவமைப்பில் உள்ள பெரியார், அண்ணா, கருணாநிதி சிலைகளை கண்டு ரசித்தார். போத்தனூர் செல்லும் வழியில் சுங்கம் பகுதியில் கூடியிருந்த மக்களை கண்டதும் காரை விட்டு இறங்கி நடந்து சென்ற முதலமைச்சர் அனைவரிடமும் அன்போடு நலம் விசாரித்தார். தொடர்ந்து காந்தி நினைவகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் உடல் உறுப்பு தானம் செய்த சிறுமி பென்பாவின் இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் அவரது பெற்றோரை சந்தித்து ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்தார். பையன் 6th பின்னர் நீலாம்பூர் புறவழிச்சாலையில் திமுக சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரில் மேற்கு மண்டல வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். திடலில் திறந்த வாகனத்தில் வந்த திமுக தலைவருக்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர் சர்க்கஸ் முடிந்ததும் எவ்வாறு கூடாரத்தை பிரித்து விடுவார்களோ அதேபோன்று தேர்தல் முடிந்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் ஆளுக்கொரு பக்கமாய் பிரிந்து விடுவார்கள் என்று முதலமைச்சர் விமர்சித்தார். சர்க்கஸ் முடிந்ததை எப்படி கூடாரத்தை பிரிச்சு விடுவாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சதோ இவங்க மறுபடியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து தங்களுடைய நாடகத்தை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட என்டிஏ சர்க்கஸ் ரிங் மாஸ்டர் தான் பாஜக. அவங்க சொன்னபடி தமிழ்நாட்டு மக்கள் முன்னால் வித்தை காட்டு போதுதான் பழனிசாமி. மோடியா லேடியா என்ற ஜெயலலிதாவின் சவாலையும் அதிமுக அரசுதான் இந்தியாவிலேயே அதிக ஊழல் நிறைந்தது என்று அமித்ஷா பேசியதையும் தமிழக மக்கள் மறக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடினார். எந்த அம்மையா ஜெயலலிதாவை புகழ்கிறார்? குஜராத் மோடியா? இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. ஒன்றிய பாஜகவோட 12 ஆண்டு கால ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. சொல்லிக்கொள்ள சொந்தமான சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் நம்ம ஜெயலலிதாவுடைய புகழ்பாடுன வாக்குகளால் வருமானு பார்க்கிறார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை பொய் வழக்குகளால் மிரட்டியது போல் திமுகவை மிரட்ட மத்திய பாஜக அரசு நினைப்பதாகவும், ஆனால் எந்த மிரட்டலுக்கும் அடிபணிய மாட்டோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். பாஜகவின் டப்பா என்ஜின் முன்பு தமிழ்நாட்டின் சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் என்றும் தலை குனியாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பரிசு பொருட்கள் வழங்குவது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சென்னையில் 2வது நாளாக நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் சிறப்பாக பணியாற்றிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், முதல் முறை வாக்காளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானேஷ்குமார் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் 10ஆம் நூற்றாண்டு முதல் நடைமுறையில் இருந்த தமிழ்நாட்டின் குடவோலை முறை பற்றி உலகிற்கு எடுத்துரைத்ததாக கூறினார். தமிழ்நாடு மிக பெரும் ஜனநாயக நடைமுறைகளை கொண்ட மாநிலம் என்று பாராட்டினார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக 75,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும், அனைத்து வாக்குச்சாவடிகளிலும்
குடிநீர், கழிவறை, சாய்தள வசதி, உதவி மையம், வாக்காளர்கள் செல்போன்களை பாதுகாப்பாக வைக்க தனி இடவசதி உள்ளிட்டவை செய்து தரப்படும் என்று தெரிவித்தார். அனைத்து வாக்குச்சாவடிகளும் வெப்காஸ்டிங் முறையில் கண்காணிக்கப்படும் என்றும் கூறினார். For a good experience for voting, the electronic voting machines will have colored photograph of the candidates and with a larger font so that the electors are able to identify easily the candidate to whom they will like to vote for. வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து வாக்குச்சாவடி அலுவலர் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார் என்று தெரிவித்தார். தேர்தல் விதிமுறைகளின்படி வழங்கப்பட்டுள்ள அளவிலான பணத்தை மட்டும் வியாபாரிகள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். That this time in Tamil Nadu, the elections, the money distribution during elections, the inducement during elections, the entire electoral machinery has been geared up to ensure that this menace of Tamil Nadu elections shall not exist this time. வாக்கு எண்ணிக்கையின் போது கடைசி 2 சுற்றுக்கள் இருக்கும் போதே தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் அறிவித்தார். தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் விடுத்த கோரிக்கையை கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையர் தெரிவித்தார். பத்திரிகையாளர்களுக்கு தபால் வாக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செய்தியாளர்கள் கோரிக்கை வைத்ததற்கு அது குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். I congratulate the electoral machinery and all the electors of Tamil Nadu that out of 5,67 lakh electors, only 216 appeals have been filed till date with the collectors. So that shows the professionalism with special intensive revision was carried out in Tamil Nadu. தமிழகத்தில் நடைபெற்ற எஸ்ஐஆர் பணிகள் காரணமாக பிழையில்லாத வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படை தன்மையுடன் நாட்டிற்கே முன் உதாரணமாக இந்த தேர்தல் அமையும் என்றும் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தெரிவித்தார். அதிமுகவிலிருந்து 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தாய் கழகத்தில் இணைந்ததில் மகிழ்ச்சி என அவர் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்றபின் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் இடையே ஒற்றை தலைமை தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவை தொடங்கினாலும் அதிமுகவில் மீண்டும் இணைய தயார் என்று கூறி வந்தார். ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்கப்படவிருக்கும் நிலையில் திடீரென தனது ஆதரவாளர்களுடன் அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வத்தை அமைச்சர்கள் ஏவா வேலு உள்ளிட்டோர் கைபிடித்தபடி முதலமைச்சர் அறைக்குள் அழைத்துச் சென்றனர். அங்கு திமுக உறுப்பினர் படிவத்தை பூர்த்தி செய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இத்தனை காலம் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து வந்த ஓ பன்னீர்செல்வம் தயக்கத்துடன் சற்று விலகி நிற்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை அன்புடன் பற்றி ஆற தழுவி வரவேற்றார். ஓ பன்னீர்செல்வத்துடன் அவரது மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத், உசிலம்பட்டி அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோரும் திமுகவில் இணைந்தனர். ரவீந்திரநாத் முதலமைச்சர் காலில் விழுந்து ஆசி பெற்றார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அரசியல் பண்பாடோடு கட்சி மற்றும் ஆட்சியை முதலமைச்சர் நடத்தி வருவதை உணர்ந்ததால் பெருமகிழ்ச்சியோடு திமுகவில் இணைவதாக தெரிவித்தார். மேலும் திராவிட சித்தாந்தத்தையும் திராவிட இயக்கத்தையும் காப்பதற்காகவே திமுகவில் இணைந்திருப்பதாகவும் கூறினார். எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரி போன்று செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கியிருக்கிறார். தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அழிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பது உறுதி என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம் வரும் தேர்தலில் மு.க. ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தால் போட்டியிடுவேன் என்றும் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சரும் சகோதரருமான ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை வரவேற்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், வரும் தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் பாசிச பாஜகவிற்கும் இடையிலான ஜனநாயக போர் என்பதை உணர்ந்து பல்வேறு ஜனநாயக சக்திகளும் திமுக கூட்டணியில் இணைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். திமுகவில் ஓபிஎஸ் இணைந்ததால் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்ந்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவனும் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாஜகவில் போய் சேர நினைக்காமல் திமுகவில் சேர்ந்திருக்கிறார் என்பது அவர் மீதான நன்மதிப்பை மேலும் உயர செய்திருக்கிறது. திமுகவில் ஓபிஎஸ் இணைந்தது வெட்கக்கேடான செயல் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி காட்டமாக விமர்சித்துள்ளார். தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததை வரவேற்று போடி, கடலூர் உள்ளிட்ட இடங்களில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவில் இணைந்ததை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் ராஜினாமா செய்தனர். இதற்கிடையே ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டு வந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் ஐக்கியமானார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் 14 வயதான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமாக செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மத்தியில் அதிக அளவில் பரவும் புற்றுநோய்களில் 2வது இடத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் திகழ்கிறது. ஆண்டுதோறும் புதிதாக 1,20,000 பேருக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுவதுடன் சுமார் 80,000 பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் 14 வயதுள்ள சிறுமிகளுக்கு இலவச தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ராஜஸ்தானின் அஜ்மீரில் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் 1,15,00,000 சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. ஆயுஷ்மான் மருத்துவமனைகள், சமூக சுகாதார மையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம். இந்த தடுப்பூசி திட்டத்தின் பலன்கள் 15-20 ஆண்டுகளில் தெரியவரும் என்று உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். The regulatory agencies and WHO have agreed that this is one of the safest vaccines. And now with the new data from clinical trials, we know that 1 dose is enough. Earlier we had to give 3 doses, then it became 2 doses, and now finally it's come to just 1 dose of the HPV vaccine offers you more than 90% protection against getting this infection and therefore getting cervical cancer. இது மிகவும் பாதுகாப்பான தடுப்பூசி என்றும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார். கோவையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தடாகம் சாலை, சாய்பாபா காலனி மற்றும் கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழை நீருடன் சாக்கடை கழிவுகளும் கலந்து தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மார்ச் 3ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றம் இருக்காது என்றும் சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பான கேள்விகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை மற்றும் தொலைபேசி எண்களை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை +2, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் தேர்வு தொடர்பான மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கவும் புகார்களை தெரிவிக்கவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் கட்டுப்பாட்டு அறை, உதவி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை மறுதினம் முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை பொதுத் தேர்வுகள் நடைபெறும் அனைத்து நாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கட்டுப்பாட்டு அறை இயங்கும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டு அறையை மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு தங்களது புகார்களை அளிக்கலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது.
நீண்ட இழுபறிக்கு பின்னர் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று தொடங்குகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதில் திமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து ஏறத்தாழ ஒரு மாதமாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது. இருப்பினும் காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து திமுக மௌனம் சாதித்து வந்தது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் திமுக தலைவர்களுடன் இன்று கூட்டணி பேச உள்ளதாக கூறினார். We are talking to DMK. After the alliance talks, what are going on, I will update you what has happened in the விரைவில் ராகுல் காந்தி தமிழ்நாடு வரவுள்ளதாகவும் பேச்சுவார்த்தை முடிந்ததும் எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் என்பன குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கிரிஷ் ஷோடங்கர் கூறினார். முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் போது வெல்லமண்டி நடராஜன் ஓபிஎஸ் பக்கம் நின்றார். தற்போது திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்த நிலையில் அதிமுகவில் மீண்டும் தன்னை வெல்லமண்டி நடராஜன் இணைத்துக் கொண்டார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் பலமுறை ஆலோசித்தும் கட்டமைப்பை வெளிப்படுத்த முடியாமல் போனதாக கூறினார். தனக்கு திமுகவில் இணைய விருப்பமில்லை என்பதை திட்டவட்டமாக கூறினார். சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பேசுகிறேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போறீங்கிறது கேள்விப்பட்டேன். நீங்கள் எனக்கு நேற்று அதான் சொன்னீங்க. நான் அந்த முடிவில் இருந்து நான் மாறிக்கிறேன்னு. நான் வர முடியாது. உங்கள் பயணப்படி நீங்கள் செய்யலாம். ரொம்ப நன்றி. நான் வயசில் பெரியவனாக இருந்தாலும் சரி, சிறியவனாக இருந்தாலும் சரி, வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். அதே மாதிரி அவரும் சொன்னார், நன்றிண்ணே, வணக்கம். அதுக்கு மேலே பேசவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவை வலுப்படுத்த தொடர்ந்து உழைக்கப் போவதாகவும் வெல்லமண்டி நடராஜன் கூறினார். மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் சென்னை மெட்ரோ ரயில் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மதுரையில் மூளைச்சாவு அடைந்த 17 வயது இளைஞரிடம் இருந்து தானமாக பெறப்பட்ட நுரையீரல் மற்றும் இதயம் ஆகிய உடல் உறுப்புகளை சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டுவர மருத்துவ குழுவினர் திட்டமிட்டனர். இதற்காக ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் நுரையீரல் மற்றும் இதயம் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மீனம்பாக்கம் மெட்ரோ நிலையத்தில் இருந்து மெட்ரோ ரயில் மூலம் வெறும் 9 நிமிடங்களில் AGDMS மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு உடல் உறுப்புகள் தானமாக கொண்டு செல்லப்பட்டன. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு உடல் உறுப்புகளை மருத்துவக் குழுவினர் கொண்டு சென்றனர். மீனம்பாக்கம் மெட்ரோ நிலையத்தில் இருந்து 7 நிலையங்கள் தாண்டி உள்ள AGDMS நிலையத்திற்கு எந்த ரயில் நிலையங்களிலும் நிற்காமல் வெறும் 9 நிமிடங்களில் உடல் உறுப்புகளை மருத்துவக் குழுவினர் மற்றும் மெட்ரோ நிர்வாகத்தினர் கொண்டு சென்றனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வாசி பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட மரத்தேரில் உற்சவர் முருகப்பெருமான், வள்ளி மற்றும் தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கோயில் மாட வீதிகளில் வலம் வந்த முருகப்பெருமானை வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். இதனிடையே நாளை அதிகாலை நடைபெறவுள்ள வள்ளியம்மை திருக்கல்யாணம் குறித்த முறையான நேரத்தை கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கு தெரிவிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கொல்கத்தாவில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பீதியடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். வங்கதேசத்தில் நயா பஜார் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவானது. இதன் தாக்கம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மற்றும் பிற மாவட்டங்களில் உணரப்பட்டது. கட்டடங்கள் குலுங்கியதால் பதறிப்போன மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். हम लोग सोफा में बैठे थे, उसके बाद सडनली अर्थक्वेक हुआ. उसके बाद हम लोग सब नीचे आ गए थे और बहुत सोफा बहुत जोर से हिला था. उसके बाद फैन भी हिल रहे थे और टेबल में बॉटल भी रखा था, वो भी गिर गया था. तो उसी की वजह से हम लोग नीचे भी आ गए और डर के मारे सब लोग इधर ही है. तो बहुत ही भयानक हुआ था. 4.9 था. तो अभी देखते क्या होता है. கொல்கத்தாவில் 10 நொடிகளுக்கு மேல் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. நில அதிர்வால் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற ஜசு திருவிழாவின் காட்சிகளே இவை. திபேத்திய புத்த மதத்தை நிறுவியவர்களில் ஒருவரான பத்மசம்பவாவின் பிறந்தநாளை ஒட்டி இமாச்சல பிரதேசத்தில் ஜசு திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதில் பாரம்பரிய உடையணிந்து பொதுமக்கள் நடனமாடுவது வழக்கம். அந்த வகையில் மண்டி மாவட்டத்தில் உள்ள ரெவால்சர் பகுதியில் நடைபெற்ற திருவிழாவில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். சாம் நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடினர். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தி கேரளா ஸ்டோரி 2 படத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அம்மாநில உயர்நீதிமன்றம் நீக்கியது. 2023ஆம் ஆண்டு சுதீப் தோசன் இயக்கத்தில் வெளியான தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு சர்ச்சைகளும் விமர்சனங்களும் எழுந்த நிலையில் இப்படத்தின் 2வது பாகத்தை காமக்யா நாராயண் சிங் இயக்கியுள்ளார். இப்படத்தின் ட்ரெய்லரில் சில பெண்கள் சேர்ந்து இளம்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்தி மாட்டிறைச்சி சாப்பிட வைப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லரை தடை செய்ய கேரள உயர்நீதிமன்றம் படத்திற்கு தடை விதிக்க கோரிய மனுவை விசாரித்தது. அப்பொழுது படத்தின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் பார்க்கும் பொழுது சமூக அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதாக படம் இருக்குமோ என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவித்த நீதிபதி பெச்சுக்குரியன் படத்திற்கு 15 நாட்கள் இடைக்கால தடை விதித்தார். இதனை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தி கேரளா ஸ்டோரி 2 படத்திற்கான இடைக்கால தடையை நீக்கியது. ஆப்கானிஸ்தான் மீதான வான்வழி தாக்குதலில் 274 தாலிபான்களை கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவம் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்புகளை அழிப்பதாக கூறி அப்பாவி மக்களை கொன்று குவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானின் 15 ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய ஆப்கானிஸ்தான் 55க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை கொன்றதாக தெரிவித்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல், கந்தகார் உள்ளிட்ட நகரங்கள் மீது இரவோடு இரவாக குண்டுமழை பொழிந்த பாகிஸ்தான் ராணுவம் 270க்கும் மேற்பட்ட தாலிபான்களை கொன்று குவித்ததாக தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாகிஸ்தானுடன் போர் தொடங்கிவிட்டதாக கூறி இஸ்லாமாபாத் உள்ளிட்ட நகரங்களில் ஆப்கானிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இருப்பினும் ஆப்கானிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் ட்ரோன்கள் பயன்படுத்துவதற்கு அரசு தடை விதித்துள்ளது. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன. இதனை ஏற்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வீழ்த்தியது. சூப்பர் 8 சுற்றில் குரூப் 2இல் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து அணி ஏற்கனவே 2 வெற்றிகளுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தது. இந்நிலையில் கொழும்பு மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. இதில் வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு முன்னேறலாம் என்ற எதிர்பார்ப்புடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக கிளைன் பிலிப்ஸ் 39 ரன்களையும் டிம் செய்ஃப்ரெட் 35 ரன்களையும் சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து 160 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். எனினும் பின்னர் வந்த வீரர்கள் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதனால் 3 பந்துகள் மீதமிருந்த நிலையில் இலக்கை எட்டிய இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற அந்த அணி வலுவான நிலையில் அரையிறுதியில் களம் காண்கிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இதில் பாகிஸ்தான் அணி அபார வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த அணி முன்னேறும். பாகிஸ்தான் தோல்வியடைந்தாலோ குறைந்த ரன் ரேட் விகிதத்தில் வெற்றி பெற்றாலோ நியூசிலாந்து அணி அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பு உள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இரவு சென்னை வருகிறார். பாஜக, அதிமுக இடையே கூட்டணி அமைந்த பிறகு சென்னையை அடுத்த மதுராந்தகத்தில் கடந்த மாதத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து 2 நாள் பயணமாக இன்றிரவு தமிழ்நாடு வருகிறார். குஜராத் மாநிலத்தில் இருந்து இரவு 9 மணி அளவில் சென்னைக்கு வரும் பிரதமரை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகையில் இரவு தங்குகிறார். அப்பொழுது பல்வேறு தலைவர்களை அவர் சந்தித்து பேச திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரிக்கு நாளை காலை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி
காலை 11:45 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை திறந்து வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து தஞ்சாவூருக்கு ஹெலிகாப்டர் மூலம் பயணம் மேற்கொண்டு அங்கிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். அங்கு நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்று 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். இதில் மரக்காணம், புதுச்சேரி, பரமக்குடி, ராமநாதபுரம் இடையேயான நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக மாற்றுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. அமிர்த பாரதம் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட மொரப்பூர், பொம்மிடி, சிறுவில்லிபுத்தூர், சோடவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி, காரைக்குடி, திருவாரூர் ரயில் நிலையங்களை திறந்து வைக்கிறார். மேலும் சென்னை கடற்கரை, எழும்பூர் 4வது ரயில் பாதை திட்டத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். அரசு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்த உள்ளார். திருப்பரங்குன்றம் கோவில் சர்ச்சைக்கு பிறகு அங்கு அவர் வழிபாடு நடத்துவது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்நிலையில் மண்டேலா நகரில் மாலை 4:30 மணி அளவில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். கூட்டணி கட்சிகள் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர் திருமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்த நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு மதுரையில் இருந்து விமானம் மூலம் டெல்லிக்கு பிரதமர் நரேந்திர மோடி புறப்பட உள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை ஒட்டி தமிழ்நாடு, புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பழனி முருகனுக்கு குறவர் இன மக்கள் சீர்வரிசை கொண்டு செல்லும் பாரம்பரிய விழா நடைபெற்றது. நாரைக்கிணறு கிராமத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மலைவாழ் குறவர் இன மக்கள் தங்கள் குலவழக்கப்படி தேன், தினை மாவு, முக்கணிகள் மற்றும் அதிரசம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். பெண்கள் கும்மியடித்து சீர்வரிசை பொருட்களை பழனிக்கு எடுத்து சென்று முருகப்பெருமானுக்கு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். கோவை மேட்டுப்பாளையம் வள்ளுவர் நகரவை தொடக்கப்பள்ளியில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் நோக்கில் புதிதாக சேரும் மாணவ மாணவிகளுக்கு வெள்ளி நாணயம் வழங்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் வகுப்பில் முதலில் சேரும் 50 மாணவ மாணவிகளுக்கு தலா 2 கிராம் வெள்ளி நாணயம் பரிசாக வழங்கப்படும் என பள்ளி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர்கள் இந்த நூதன முயற்சியை எடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான நபர் திமுக நிர்வாகி என்பது தெரியவந்துள்ளது. கோம்பைக்காட்டைச் சேர்ந்த பெரியநாயகம் பிரின்சி என்பவரை 2வதாக திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில் பிரின்சியின் 2 வயது பெண் குழந்தை கடந்த டிசம்பர் மாதம் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது. பிரேத பரிசோதனையில் குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பெரியநாயகத்தை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே வைக்கோல் ஏற்றி வந்த லாரி கார் மற்றும் இருசக்கர வாகனம் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது. விபத்தின் தாக்கத்தால் சொகுசு கார் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கிய நிலையில் அக்கம்பக்கத்தினர் காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்தவரை பத்திரமாக மீட்டனர். கார் முற்றிலுமாக எரிந்த நிலையில் இருசக்கர வாகன ஓட்டி சிறு காயங்களோடு உயிர் தப்பினார். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் 10வது புத்தக திருவிழா புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள திடலில் கோலாகலமாக தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் தொடங்கி வைத்த இந்த விழாவில் 100க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள் மற்றும் அரசு துறைகளின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. புத்தகங்களுடன் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேறி வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான வாசகர்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். ஹோசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் ரசாயன கழிவுகளை திருட்டுத்தனமாக கொட்டிய பெங்களூருவை சேர்ந்த லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஜூஜுவாடி சோதனை சாவடியில் மடக்கி பிடிக்கப்பட்ட அந்த லாரியின் ஓட்டுநரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பெங்களூரு தொழிற்சாலையிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த கழிவுகள் குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து வரும் நிலையில் வனப்பகுதியை மாசுபடுத்தும் இச்செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.
மாவட்டம் பெரியகுளம் அருகே பட்டாசு வெடித்ததில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த நபரை கொலை செய்த வழக்கில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து SC/ST சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. எண்டப்புள்ளி கிராமத்தை சேர்ந்த முருகன் என்பவரை கடந்த 2020ஆம் ஆண்டு கொலை செய்த வழக்கில் பெண் உள்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பழனிமலை கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் 5,27,00,000 ரூபாய் ரொக்கம் காணிக்கையாக கிடைத்துள்ளது. 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பங்கேற்ற இந்த எண்ணிக்கையில் 565 கிராம் தங்கம், 25 கிலோ வெள்ளி மற்றும் 1324 வெளிநாட்டு கரன்சிகளும் கிடைத்துள்ளன. மேலும் பித்தளை வேல்கள், நவதானியங்கள் மற்றும் கைகடிகாரங்களையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டம் மாயனூரில் காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது கள்ளத்துப்பாக்கி வைத்திருந்த நபர் கைது செய்யப்பட்டார். பத்மநாபன் என்ற மாட்டு வியாபாரி தொழிலில் ஏற்பட்ட பணத்தகராறு காரணமாக தனது கூட்டாளியை தீர்த்து கட்ட நவீன ரக துப்பாக்கியை வாங்கியது விசாரணையில் தெரியவந்தது. மோப்பனாய் உதவியுடன் அவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் துப்பாக்கி எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பூசிமலை குப்பம் கிராமத்தில் 218 ஆண்டுகள் பழமையான வரலாற்று சிறப்புமிக்க கண்ணாடி மாளிகை 11,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை உடனடியாக திறந்து சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுலா தலமாக நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த ரோடு சிங்கிள் ரோடு ஆகுது, டபுள் ரோடு ஆக்கி சுற்றுலா ஆகணும். பஸ்ஸும் விடணும். பஸ் விட்டாக்கா அந்த பங்களா ரொம்ப நல்லா இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் திருநறையூர் ராமநாத சுவாமி ஆலயத்தில் மங்கள சனீஸ்வர பகவானுக்கு உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் ஜப்பான் நாட்டை சேர்ந்த 25 பேர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். ஜப்பானிய பயணிகள் மந்திரங்கள் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். நிதியாண்டின் டிசம்பர் காலாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% பதிவாகியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.6% உயரும் என்றும் நடப்பு நிதியாண்டின் 3ஆம் காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி 8.4% உயரும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்திய ராணுவத்தின் பிரேஜன் வகை இலகுரக ஹெலிகாப்டரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்தார். பிரேஜன் என்பது இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகுரக போர் ஹெலிகாப்டர். பிரேஜன் என்றால் தமிழில் சக்தி வாய்ந்த என்று பொருள். உலகிலேயே 5000 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் ஆயுதங்களுடன் தரை இறங்கவும் அங்கிருந்து பறக்கவும் கூடிய ஒரே போர் ஹெலிகாப்டர் இதுதான். 2023ஆம் ஆண்டு இந்திய ராணுவத்தால் இணைக்கப்பட்டது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் பிரேஜன் ஹெலிகாப்டரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணித்தார். தெலுங்கானாவில் வயது முதிர்ந்த பெற்றோரை கைவிடும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் 10 முதல் 15% வரை பிடித்தம் செய்யப்படும் என்று அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவில் புதிதாக தேர்வான அரசு ஊழியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பெற்றோரின் தியாகத்தாலேயே இளம் வயதிலேயே மாணவர்கள் அரசு வேலைக்கு தேர்ச்சி பெறுவதாகவும் அதனால் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டியது அவர்களின் பொறுப்பு என்றும் கூறினார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூர் விமான நிலையம் வந்த ராஷ்மிகா விஜய் தேவர்குண்டா தம்பதியினருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நடிகர்கள் விஜய் தேவர்குண்டா, ராஷ்மிகா மந்தனா திருமணம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் பிரமாண்டமாக நடைபெற்றது. உதய்பூரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஆரவள்ளி மலைகளுக்கு மத்தியில் இருக்கும் சொகுசு ரிசார்ட்டில் நடைபெற்ற திருமண விழாவில் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே பங்கேற்றனர். திருமணத்தை முடித்துக் கொண்டு உதய்பூர் விமான நிலையம் வந்த ராஷ்மிகா விஜய் தேவர்குண்டா தம்பதியினரை கண்ட ரசிகர்கள் ஆரவாரம் செய்து அவர்களை வாழ்த்தினர். ரஷ்மிகா தேவர்கொண்டா, ரஷ்மிகா தேவர்கொண்டா, இத்தாலியின் மிலன் நகரில் டிராம் தரம் புரண்டு விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 2 பயணிகள் உயிரிழந்த நிலையில் 40 பேர் படுகாயமடைந்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் உள்ளதாக குற்றம் சாட்டி விவாகரத்து கோரியுள்ளார் அவரது மனைவி சங்கீதா. இந்த வழக்கு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வர உள்ளது. நடிகர் விஜய்க்கும் அவரை விரும்பிய லண்டன் இளம் பெண்ணான சங்கீதாவுக்கும் லண்டனில் 1998 ஆண்டு பதிவு திருமணமும் 1999 ஆண்டு சென்னையில் இந்து முறைப்படி திருமணமும் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 25 வயதில் ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் 20 வயதில் திவ்யா ஷாஷா என்ற மகனும் உள்ளனர். விஜயும் அவரது மனைவி சங்கீதாவும் பிரிந்து வாழ்வதாக கூறப்பட்டு வந்த நிலையில் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி சங்கீதா மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது 2021 ஆண்டு தனக்கு தெரிய வந்ததாக சங்கீதா தெரிவித்துள்ளார். இதனால் தாம் கடும் மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் உள்ளாகியதாக குறிப்பிட்டுள்ள சங்கீதா, தாம்பத்திய நம்பிக்கையை உடைத்து விஜய் தனக்கு துரோகம் இழைத்துவிட்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். நடிகையுடனான உறவை கைவிடுவதாக உறுதியளித்த விஜய் சொன்னது போல் நடந்து கொள்ளாமல் நீண்ட கால மனக்கொடுமைக்கு தன்னை ஆளாக்கியதாக வேதனை தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டு செப்டம்பர் முதல் 2022 ஆண்டு பிப்ரவரிக்கு இடைப்பட்ட காலத்தில் வழக்கறிஞர் மூலம் இந்த பிரச்சனையை இணக்கமாக தீர்க்க முயன்றும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்று சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளின் படிப்பு மற்றும் அவர்களின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தில் அமைதி காத்ததாகவும், ஆனால் அவரது தவறை விஜய் உணராமல் தன்னை புறக்கணிக்க தொடங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். திருமண உறவில் இருந்து விலகி பொது வாழ்க்கையிலும் விஜய் தன்னை ஒதுக்கி வைத்ததாக சங்கீதா குற்றஞ்சாட்டியுள்ளார். ஒரே வீட்டிற்குள் தனித்தனியாக தாங்கள் வாழ்ந்து வந்த நிலையில் விஜய் தொடர்ந்து அந்த நடிகையுடன் வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அவருடன் பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெளியூர் பயணங்களின் புகைப்படங்களை நடிகை தனது சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வெளியிட்டதாகவும், விஜய் அந்த பதிவுகளுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மறைமுகமாக ஆதரித்ததாக சங்கீதா குற்றஞ்சாட்டியுள்ளார். நடிகையுடன் விஜய் தொடர்ந்து பழகியது தனக்கும் தனது குழந்தைகளுக்கும் பொதுவெளியிலும் சமூக வலைத்தளங்களிலும் தொடர்ந்து சங்கடத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தேவையற்ற பொது வெளிச்சத்தை தவிர்க்கவும், அனைத்து தரப்பினரின் நற்பெயரை பாதுகாக்கவும் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவதை தவிர்ப்பதாகவும் கூறிய சங்கீதா, விஜய் தரப்பில் வழக்கில் தனக்கு அழுத்தம் தந்தால் நடிகையை வழக்கில் 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே தனக்கு இருந்த வசதிகள் அனைத்தையும் விஜய் திரும்ப பெற்றதுடன் பொதுவெளியில் செல்ல தடை விதித்ததாகவும் நிதி கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். விஜயுடனான திருமண பந்தம் முற்றிலும் முறிந்து தற்பொழுது ஏட்டளவில் மட்டுமே உள்ளது என்பதால் விவாகரத்து வழங்க வேண்டும் என்று தனது மனுவில் சங்கீதா கோரியுள்ளார். தனது கண்ணியம், தனி உரிமை மற்றும் நற்பெயரை பாதுகாக்கும் பொருட்டு இவ்வழக்கில் ரகசிய விசாரணை நடத்தவும் சங்கீதா கோரியுள்ளார். மேலும் சமூக ஊடக தளங்கள், யூடியூப் சேனல்கள், ஊடக நேர்காணல்கள் உள்ளிட்டவற்றில் இது குறித்து விவாதிக்க தடை விதிக்கவும் கோரியுள்ளார். விஜய் தனது வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப நியாயமான நிரந்தர ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் சங்கீதா தனது மனுவில் கோரியுள்ளார். இந்த வழக்கு ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரவுள்ளது. தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கன்னியாகுமரி அந்தங்கோடு மாயாகிருஷ்ண சுவாமி கோயிலில் திருவிளக்கு பூஜை விமரிசையாக நடைபெற்றது. ரோஹிணி திருவிழாவையொட்டி 1008 திருவிளக்குகள் கொண்டு நடைபெற்ற விசேஷ பூஜையில் பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே காப்பர் வயர் திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்சுழி கமுதி சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் வந்த கிருஷ்ணசாமி, மூர்த்தி, மாதவன் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் திருச்சுழி சுற்றுவட்டாரத்தில் உள்ள சோலார் நிறுவனங்களில் காப்பர் வயர் திருட்டில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களை கைது செய்து 65,000 ரூபாய் மதிப்புள்ள காப்பர் வயர்களை பறிமுதல் செய்தனர். கோவை பேரூர் அருகே தீதிப்பாளையம் பகுதியில் விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்த 3 காட்டுப்பன்றிகளை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். யானை மற்றும் பன்றிகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த கோரி விவசாயிகள் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் இரவு தோட்டத்திற்குள் புகுந்த பன்றிகளை வனத்துறையினர் அதிரடியாக சுட்டனர். இந்த நடவடிக்கையால் அப்பகுதி விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியத்தில் சொத்தில் பங்கு கேட்டு வழக்கு தொடர்ந்ததால் உயிரிழந்த தாயின் முகத்தை பார்க்க சகோதரிக்கு சகோதரர்கள் அனுமதி மறுத்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கமலா திரையரங்கின் உரிமையாளரான கமலத்தின் மகள் நாகம்மை ஆனந்தி தனக்கு சொத்தில் பங்கு கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கமலம் தனது மறைவுக்கு பின் இறுதி ஊர்வலத்தில் மகளை அனுமதிக்கக்கூடாது என எழுதி வைத்து இறந்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன்புதூரில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 60 வயது முதியவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு தனியார் கல்லூரியில் சமையல் உதவியாளராக இருந்த சிறுமியை முதியவர் சுவாமிதாஸ் பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் சமுதாய வளைகாப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் பங்கேற்ற பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். சாத்தூரில் அதிமுக பொதுக்கூட்டத்தில் சேலைக்கு டோக்கன் வழங்குவதில் ஏற்பட்ட குளறுபடியால் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு சேலைக்கான டோக்கன் வழங்கியதில் நிர்வாகிகளிடையே குழப்பம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் தங்களுக்கு சேலை கிடைக்கவில்லை என சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே போலிவாக்கம் பகுதியில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 12 சவரன் நகை மற்றும் பணத்தை திருடிய நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை KK நகரைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவரை காவலர்கள் பிடித்து அவரிடமிருந்து 8 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்த கணவர் கைது செய்யப்பட்டார். பாலாஜி நகர் சாய்பாபா கோவில் பகுதியைச் சேர்ந்த தேவுடு என்பவரின் மனைவி துர்கா திருமணத்தை மீறிய உறவில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த நிலையில் தேவுடு மனைவி துர்காவை கழுத்தை நெரித்து கொலை செய்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் தேவுடுவை கைது செய்தனர். அரசியலுக்கு வந்துவிட்டால் தீப்பந்தத்திற்குள் சென்றுவிட்டுதான் வெளியே வர வேண்டும் என தவிக தலைவர் விஜய் தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை கூறினார். ஒரு சினிமா நடிகராக நிம்மதியாக நான் வீட்டில் இருந்திருக்கலாம், நிம்மதியாக நான் ஸ்டார் வேல்யூவோடு இருந்திருக்கலாம். நான் கையை தூக்கி காட்டினா 1 லட்சம் பேர் எனக்கு ஆரவாரம் செய்யலாம். சிரஞ்சீவி அவர்களுக்கு ஏற்பட்டது தான். எத்தனையோ பெரிய நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ட்ரையல் பை ஃபயர் ப்ரெஷரில் தான் அவங்க வெளியே வரணும். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவின் 7ஆம் நாளில் சுவாமி சண்முகர் சிவன் அம்சமாக சிவப்பு சாத்தி கோலத்தில் தங்கச்சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். 8 வீதிகளில் மனம் வந்த முருகப்பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் சோழமாதேவியில் முன்விரோதத்தில் அரிவாளால் வெட்டிய நபருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2023ஆம் ஆண்டு கடைத்தெருவில் ராதாகிருஷ்ணன், ராஜகோபால் ஆகியோருக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இதில் ராதாகிருஷ்ணனை அரிவாளால் ராஜகோபால் கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஜெயங்கொண்டம் சார்பு நீதிமன்றம் ராஜகோபாலுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. திருத்தணியை அடுத்த அம்மையார் குப்பத்தில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முருகப்பெருமான், வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்ற நிலையில் நடிகர் சரவணன் உள்ளிட்ட திரளான மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள செண்பகவல்லி அம்மன் கோயிலில் நடைபெற்ற சுமங்கலி பூஜையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். செண்பகவல்லி அம்மன் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற சுமங்கலி பூஜையில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவில் மற்றும் உபகோவில்களில் கடந்த 14 நாட்களில் 1,54,00,000 ரூபாய் காணிக்கை பெறப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் 1,32,00,000 ரூபாய், 1 கிலோ 609 கிராம் தங்கம், 4 கிலோ 126 கிராம் வெள்ளி கிடைத்தது. இதனால் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவில் உண்டியலில் 22,55,000 ரூபாயும், உஜ்ஜயினி ஓம்காடியம்மன் கோவில் உண்டியலில் 12,145 ரூபாயும், போஜீஸ்வரர் கோவிலில் 10,254 ரூபாயும் காணிக்கையாக பெறப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே ஆட்டோக்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் காயமடைந்தனர். நெடுங்குடம் பகுதியில் இடதுபுறத்தில் இருந்து வலதுபுறமாக சென்ற ஆட்டோ மற்றொரு ஆட்டோவின் மீது மோதியது. இதில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது.
வருவாய்த்துறை தொடர் போராட்டத்தால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 50,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. விற்பனை செய்ய முடியாததால் நெல் மூட்டைகளுடன் ஒரு வாரத்திற்கு மேலாக கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் காத்திருக்கும் நிலை உருவாகி உள்ளது. இதன் காரணமாக நெல்லை காவல் காப்பது, உலர வைப்பது என கூடுதல் செலவுகள் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விஏஓ சிட்டானங்கள் தராதனால எங்களுடைய அறுவடை செஞ்ச நெல்லை நெல் கொள்முதலத்தில் போட முடியல. ஏற்கனவே நெல் கொள்முதலத்தில் போட்ட நெல்லையும் அந்த சிட்டாடங்கள் ஓடிபி இல்லாதனால எங்களுக்கு பணமும் ஏற சூழ்நிலை இருக்குது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நடக்க முடியாமல் தவித்த காட்டெருமை காலில் சிக்கியிருந்த பிவிசி குழாயை வனத்துறையினர் அகற்றிவிட்டனர். பாண்டியன் நகர் பகுதியில் காட்டெருமை ஒன்று காலில் பிவிசி குழாய் சிக்கிய நிலையில் தவித்து வருவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று மயக்க ஊசி செலுத்தி காட்டெருமையை பிடித்த வனத்துறையினர் குழாயை அகற்றினர். மேலும் காலில் ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சை அளித்து வனப்பகுதியில் விட்டனர்.